உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்தே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்லாம் சூப்பர் செப்டம்பர், ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆரம்பிக்கும் போதேவா எஸ், இந்த தடவை போன மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து, அதுக்கு முந்தின மாதம் கொஞ்சம் கொஞ்சம், இந்த தடவை அப்படிலாம் இல்லை. அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். 12 ராசிக்காரர்களுக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க காத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மாதம். எனக்கு தெரிஞ்சு சூப்பர். 12-13 வருஷத்துக்கு அப்புறமா போனா போது இந்த உலக மக்கள் நல்லா இருந்துட்டு போட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இந்த செப்டம்பர் மாதம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் அவர் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, எங்கள் புதனோட வீட்டில். அஸ்யூஷுவல் சனி வக்ரமாகி ரேவதி நட்சத்திரத்தில் அப்படி கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கார். ஓகே, கிளியர். அப்படியே திரும்ப கீழே வந்தோன்னா 11ஆம் இடத்தில் ராகு, இந்த பக்கம் கேது சூரியனுடைய ஒரு காம்பினேஷன். கிளியர். இந்த தடவை சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷராசியிலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே மேஷத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறார். ஓகே. சுக்கிரன் ஆரம்பிக்கும் போது கன்னி வீட்டில் வலுக்குறைவாக இருந்து அப்படியே ஒரு 3ஆம் தேதிக்கு அப்புறம் ராஜா அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டில் போய் உட்கார. அது அவருக்கு மூல திரிகோண வீடு. சூப்பர்ல. சுக்கிரனுக்கு இந்த தடவை தன்னுடைய துலாம் வீட்டில் உட்காந்து மூல திரிகோண பலம் பெற்று உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் குரு உச்சமாயிருக்காரு. அப்படிக்கா ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் புதன் கேதுவிலேருந்து உடுங்கடா என்ன அப்படின்ற மாதிரி வந்து தன்னுடைய வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் அப்படியே ஒரு 17 தேதிக்கு அப்புறம் அப்படியே அந்த செவ்வாய் கடகத்தில் வருவார். கடகத்தில் செவ்வாய் நீச்சம் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கே தான் குரு உச்சம் இருக்காரு. அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் அங்கே கிரியேட் ஆக போகுது. அப்போ நீச்ச பங்கமான ஒரு யோகம் யாருக்கு கிடைக்குது? செவ்வாய்க்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 17 தேதிக்கு அப்புறமும் சூரியன் என்ன பண்ணுவார்? கேது விட்டு அப்படியே வந்துருவார். இங்கே புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் உருவாகும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் 17 தேதிக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க, எல்லா ராசிக்காரர்களுக்கும் அடித்தது ஜாக்பாட். அவ்வளோ அப்புறமா இருக்கு. நீங்கள் அதை எப்படி முறையாக சரியாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய திறமையை பொறுத்தது. ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாச காலம் எப்படி இருக்கும்? பயங்கரமா பட்டர்ஃப்ளை பறக்கும் மனசுல. எஸ், இது வரைக்கும் இந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது, ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணமா அமைஞ்சிருக்காரு. நம்மளுக்கு 7க்கும் 2க்கும் உடையப்பட்டவர். 2ஆம் இடம் தான் தனம் வாக்கு ஸ்தானம். 7ஆம் இடம் தான் ஸ்பௌஸோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய வெகுஜன தொடர்பு, நீங்கள் சொசைட்டியில் உங்களுக்கான மரியாதை மதிப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காருன்னு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் கிடைக்காத மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1. 2வது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரு அதி அற்புதமாக உட்காந்துருக்காரு எங்க 4ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்குன்னு உடைமை, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சேர்க்கை, இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கான பிராப்தம், குழந்தை பிறப்புக்கான பிராப்தம், எனக்குன்னு உங்களுக்குன்னு எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. சூப்பர். அதை தாண்டியும் ராசிநாதன் இருக்கார்ல மிஸ்டர் செவ்வாய், அப்படியே இறங்கி 17ஆம் தேதிக்கு அப்புறம் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம், சசிமங்கள யோகம்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. இந்த குரு மங்கள யோகத்தோட இயங்கி டைரக்டா அவரோட இன்னொரு வீடான 8ஆம் இடத்தை பார்ப்பார் 4ஆம் பார்வையா. அந்த 8ஆம் இடம் நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். ராசிநாதனும் குருவும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்ன இருக்கோ எல்லா அதிர்ஷ்ட காட்சியும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதுவே சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. அப்படியே பார்த்தோன்னா 6ஆம் இடத்துக்கு உடையப்பட்ட புதன், 3க்கும் 6க்கும் உடையப்பட்ட புதன் உச்சமாகி உட்காந்துருக்க. ரைட்டா தப்பா அப்படிங்க, நான் திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம கெட்டதாவே யோசிச்சிட்டே இருந்தோம்னா கஷ்டம். இந்த 6ஆம் இடத்திற்கு நிறைய தன்மைகள் இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் குடரோக சத்ரு வியாதி எடுக்காதீங்க. ராசிநாதன் நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு, குரு தான் ஜாதகர், எதுவுமே உங்களுக்கு ஆக போறது இல்லை. அப்ப இந்த 6ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தடவை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போட்டே திருவீங்க. யாரு? மேஷராசிக்காரங்க. ஓகே. அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்தை இண்டிகேட் பண்றது, வேலையை இண்டிகேட் பண்ற இடம் 6ஆம் இடம். அப்ப யாருக்கெல்லாம் வேலையே கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ மேஷராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே அங்க உட்காந்து அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சனியை பார்ப்பாங்க. சனி அங்க உட்காந்துருக்காரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல. 12ஆம் இடம் என்பது 3 விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த அயன சயன போகணும் பழைய கதையே பாடாதீங்க.
அதை குறிக்குமா? அதுவும் தான் குறிக்கும். ஆனா 12ஆம் இடம் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகளுக்குள் உங்களை தள்ளிவிடும். சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து சில விஷயத்த ஆரம்பிக்கலாமா? சில பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ் அஃப்கோர்ஸ். இந்த நேரம் சரியான டைம் பீரியட். குழந்தை பிறப்புக்கு சரியான நேரமா? கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கருவுறுவதற்கான வாய்ப்பு 99.99 விழுக்காடு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி. சூப்பரா இருக்கு. கவலையப்படாதீங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளா பேங்க்ல வந்து கடன் தொல்லை தாங்க முடியல. அவங்களே ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள வந்து இந்தாங்க ஏதோ ஒண்ணு முடிச்சுக்கலான்ற மாதிரி சில விஷயத்த முடிச்சு உங்களுக்கு கடனை நிவர்த்தி பண்ணுவதற்கான யோகம் மேஷத்துக்கு இந்த மாதம் ஆஃப்டர் 17th மேல அபரிவிதமா இருக்கு. ஓகே கூல். திரும்ப அப்படியே பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் 100 விழுக்காடு நடந்தே தீரும். இது வரைக்கும் இல்லையா ஏதாவது ஒரு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு சும்மாவாவது நீங்க டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. பண்ணிட்டு வரதுக்கான பிராப்தமும் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சம்பத்தியும் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். என்னை பார்க்கவே மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுடைய ஸ்பௌஸுடைய ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த தடவை காதுல கேட்பீங்க. நான் மேஷத்தை எதை கொண்டுமே அடக்க முடியாது, அன்பால மட்டும்தான் அடக்க முடியும். இந்த தடவை அப்படியே அன்பு மலையா பொழிய போறாங்க. நீங்க அப்படியே ஆனந்தமா இருக்க போறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த தடவை ஏதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணலாமா? 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா பிளான் பண்ணுங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு டைம் வரதுக்கு 33 வருஷம் ஆகும். கண்ணை முட்டு எந்த விஷயம் வேணா பண்ணுங்க. சக்சஸ் தொடர்றது எல்லாம் வெற்றி. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதாவது ஜோசியரை நல்ல காரை வேண்டவே வேண்டாம். இந்த நேரம் பாருங்க. இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுதான் ரொம்ப சந்தோஷம். ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்டர் 17th மேல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வெற்றியும் விஸ்வரூப வெற்றி தான். எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். ஹெல்த் வைஸ் என்ன அப்படின்னா, அந்த 2க்கும் 7க்கும் இடையப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கும்போது கொஞ்சம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மர்ம உறுப்புகளை கவனமா இருக்கணும். அதுல தேவையில்லாத ஏன்னா புதன் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா, அவர் நம்மளுக்கு நல்லது பண்ற பிளானட் இல்லை. அவர் கொஞ்சம் உச்சமாகும் போது சில ஸ்கின் அலர்ஜியை கொடுப்பார். கொஞ்சம் அரிப்புகள் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் தான் இயக்கும். அதனால ராகுவும் போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. நான் வக்கரமான சனியோட தான் சேர்ப்பேன் இல்லையா? அப்போ காலில் சில அரிப்புகள் வர்றது, உடம்புல அங்கங்கே கொஞ்சம் அரிப்பு மாதிரி வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனம். நிறைய கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஏன்னா கோகனட் எல்லாமே வந்து செவ்வாய் கரகத்துவம். அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் இங்க இருந்தும் அப்படி பண்றதுனால கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் உடம்பு ஃபுல்லாக இந்த தடவை பயன்படுத்துங்க. சமையலில் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அபரிவிதமான ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த தடவை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேடி டாக்டரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சில மேஷராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம். யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, யாருக்கு ராகு தசை, யாருக்கு செவ்வாய் தசை, யாருக்கு சந்திர தசை நடக்கிறதோ அந்த மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிறப்புறப்பில் ஒரு தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. மற்றவர்கள் கொஞ்சம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்து பார்த்தா இந்த 3க்கும் 7க்கும் 3க்கு 6 குடையப்பட்டவர்கள். அப்போ இந்த த்ரோட்டு, இந்த வயிறு, இது 2யும் புதன் கொஞ்சம் அப்படியே ஆக்குபை பண்ணிப்பார். அதனால சில பேருக்கு வந்து கோல்டு, சளி, ஃபீவர் பிடிக்கிறது, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்கூட்டியே இதற்கான விஷயங்கள்லாம் மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா போதும். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். பிரம்மாண்டம் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஹெல்த் வைஸ் பிரச்சனை வருமா? இல்லை எல்லாரும் 7.5 சனின்னு சொன்னாங்க. 7.5 சனிலாம் யோசிக்காதீங்க. குரு சூப்பரா இருக்காரு. இன்னும் அடுத்த வருஷம் குரு டைரக்டா சூரியன் கிட்ட இறங்கி அப்படியே பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தடவை 7.5 ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம 4 பேருக்கு எதுவும் பண்ணாம இருந்தா சரி. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் ஃபோன் வாங்கியே தீருவீங்க. ஃபோன் வாங்கினா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஃபோன் ஸ்கிரீனுக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா புதன் எல்லாம் கம்யூனிகேஷன். அப்போ கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு. எங்கிருந்தோ நீங்க எதிர்பார்த்த மெயிலோ லெட்டரோ வரும். இந்த தடவை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் போடுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிலம் வாங்குறதுக்கான அமைப்பு, வீடு வாங்குறதுக்கான அமைப்பு, கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கான அமைப்பு, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல உட்காரும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் படிக்கிற பிள்ளைங்க, இது வரைக்கும் எடுக்காத பிள்ளைங்க மார்க் எடுக்கும். என் பிள்ளை தமிழே படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை மொழி பாடத்துல ரொம்ப கம்மியா எடுக்குது அப்படின்னா, இந்த தமிழ் மொழி இண்டிகேட் பண்ற பிளானட்லாம் செவ்வாய் தான். அவர் போய் குருவோட சேரும்போது பிள்ளைங்க தமிழ் மொழியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதனால நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு அலாதிக சந்தோஷங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கு? இப்படிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாளே சூப்பரா இருக்கும். இப்போ 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, மேஷராசி குழந்தைகளா இருந்தாலும் சரி, மேஷராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மொழி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு செய்வாங்க. நிறைய வந்து படிப்பாங்க. நிறைய பேர் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களே திடீர்னு வந்து விளையாட்டு துறையில போய் உட்கார்றது, இல்லாட்டி வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கிறது, இல்லை திடீர்னு ஜாக்கிங் போறது, வாக்கிங் போறது, எல்லாம் இந்த தடவை மேஷத்துக்கு வரக்கூடான விஷயங்கள்.
விஷயங்களாக இருக்கு வரக்கூடிய என்ன சொல்றது, கண்டிப்பாக கண்கூட நடக்கும். இது மாற்று கருத்தே இல்லை. பிள்ளைங்க படிப்பை பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றனால மேஷராசிக்கார குழந்தைகளுடைய சொல்லக்கூடிய திறன் அப்படின்றது சூப்பரா இருக்கு. ஸோ பிள்ளைங்க எல்லாமே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மார்க் எடுத்துட்டு வருங்க, நல்லா படிக்கும். யாரெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளா இருக்கீங்களோ, ஒரு 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கு, நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு தொழிலுக்காக நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஜாக்பாட். அந்த அளவுக்கு அபரிவிதமான ஒரு ஆற்றலை இந்த தடவை கிரகங்கள் உங்களுக்கு வழங்க போகிறது. ஓகே, நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரப்போகிறது, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். ஒன்னே ஒன்று மேஷராசிக்காரங்க தப்பா எடுத்துக்காதீங்க. முதல் 17 தேதிகள் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கவனமாக இருங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வாயவே திறக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க தப்புன்னு தான் சொல்ல போறாங்க. அதனால அப்படி சந்திரன்லாம் சுத்திட்டு வந்துட்டோம். 17ஆம் தேதி வந்து சந்திரன் வந்து விருச்சகத்துக்கு வருவார். அப்ப விருச்சக வீட்டுல செவ்வாயும், செவ்வாய் வீட்டுல சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த பரிவர்த்தனை யோகம் இயங்க ஆரம்பிச்சா மேசராசிக்காரங்க தட்டுறீங்க, தூக்குறீங்க, ஜெயிச்சிருவீங்க. அது வரைக்கும் அமைதியா இருங்க. என்ன பண்ணாலும் அவசரப்பட்டு இந்த நேரத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவையில்லாம உங்களை பத்தி காசி பேசுவாங்க. என்னை பத்தி அவன் பேசிட்டான் அப்படின்னு நம்ம கொஞ்சம், ஏன்னா மேஷத்துக்கு இயல்பாவே கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு யோசிக்காம கோவம் வருமா, இந்த தடவை அந்த கோவத்தின் மூலமாக சில முடிவுகள் எடுக்காம பார்த்துக்கணும். அதனால சொல்றேன், இந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். நிறைய 40 வயதுக்குள்ள இருக்க மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவை. 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது கண்டிப்பாக டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வருவீங்க, எங்கேயாவது போயிட்டு வருவீங்க, முருகனுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு, முருகன் பிரசாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே மிகச்சரியான முறையில் மேஷராசிக்காரர்களுக்கு இயங்க போகிறது இந்த மாதம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாமான்னு யோசிப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் துணை அல்லது துணைவியாரோட இருந்த ஊடல் தீரும். அப்படியே கையை பிடிச்சி ஜாலியாக சுற்றிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. மனம் அது அப்படியே நிம்மதியாக இருக்கும், சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். இந்த தடவை ஆஃப்டர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வருங்காலத்திற்கான ஒரு வித்தாக அமையும். ரொம்ப நல்லா இருக்கு, கவலையப்பட வேணாம். 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு நினைவுகளால் சூழப்படுது. நிறைய பேர் உங்களுடைய போட்டோவை ரீகால் பண்ணி பார்க்கறது, போட்டோ எடுத்து பார்க்கறதுன்ற மாதிரி மேஷத்துக்கு இந்த தடவை எல்லாமே சூப்பர். ஆரோக்கியத்தில் நான் சொன்ன இடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொண்டால் போதுமானது. ஓகே, அதிர்ஷ்டம் வரக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடும் மகாலட்சுமியோட வழிபாடும் மிகச்சரியான முறையில் உங்களுக்கான பணவரவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியா இருக்கு. இது ரெண்டுமே மட்டும் பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாகி வருமானம் இந்த மாதம் அபரிவிதமா இருக்கும். ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அதை சொல்லுங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பட்டாம்பூச்சி, ஆமா, நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. நிறைய பட்டாம்பூச்சி கலர்ல ட்ரெஸ், பட்டாம்பூச்சி ட்ரெஸ் வாங்குவீங்க. திடீர்னு பட்டாம்பூச்சி சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். பட்டர்ஃப்ளையோட இந்த தடவை கனெக்ட் ஆவீங்க. ஏன் பட்டர்ஃப்ளை மிக்சி கிரைண்டர் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு இந்த தடவை வரும். ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகி ஆகணும் இல்லையா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த தடவை உங்களை தேடி வரும். மனம் அப்படியே பட்டாம்பூச்சியாக இருக்க போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இத்தனை நாள் நீ கூட்டு புழுவாக இருந்துட்ட, இனிமேல் நீ பட்டாம்பூச்சியாக சிறகடிச்சு பறக்கலாம், நான் அதற்கு உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சமிக்கைகளாகத்தான் இந்த பட்டாம்பூச்சி பார்த்தல் என்ற நிகழ்வு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.